ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 5/4/1970. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். அனைத்து கருத்துகளின் சாரமான கருத்து பிந்து ஆகுக. நீங்கள் முரளியை கேட்க விரும்புகிறீங்களா அல்லது சம்பூர்ணமாக விரும்புகிறீங்களா? நீங்கள் சம்பூர்ணம் ஆன பிறகும் செவிமடுக்க வேண்டுமா? முதல்ல நீங்கள் செவிமடுக்கணும், பிறகு நீங்கள் சம்பூர்ணமாகணும். நீங்கள் பல ஆழ்ந்த கருத்துக்களை கேட்டிருக்கீங்க. அவை அனைத்தினுடைய சாரம் என்ன? அவை அனைத்தினுடைய சார அம்சமாவது பிந்து ஆவது. ஆகவே நீங்கள் பிந்து ஆகணும். பிந்து என்பது மிகவும் சூட்சமமானது. இதில் அனைத்துமே அடங்கிடுச்சு. இப்போ எத்தகைய முயற்சி செய்யணும்? இப்பொழுது பிந்து ஆகணும். விஸ்தாரத்தை சுருக்க அறிந்தவங்க பாப்தாதாவுக்கு சமம் ஆகிடுறாங்க. நீங்கள் அனைத்தையும் சுருக்கி கட்டி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டிருக்கு. கட்டி வைப்பது எவ்வாறு என்பதை அறிந்தவர்களுக்கு சுருக்கவும் தெரியும். விதையில் எந்த சக்தி இருக்குது, விருட்சத்தினுடைய விஸ்தாரம் அதில் அடங்கியிருக்கு. ஆகவே இப்பொழுது எத்தகைய முயற்சியை நீங்கள் செய்யணும்? அதாவது விஸ்தாரத்தை சுருக்கி விதை ஸ்திதியில் நிலைத்திருக்கணும். ஆகவே இதனை நீங்கள் சோதனை செய்யுங்க. விரிவாக செல்வது மிக எளிது. அதே மாதிரி விஸ்தாரத்தை சுருக்குவதும் எளிதாக இருக்குதா? இந்த காலத்தில் விஞ்ஞானிகள் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு முயற்சி செய்து வராங்க. உங்களிடத்துல இருக்கிற அமைதி சக்தியை விஞ்ஞான சக்தி உடையவங்க காப்பி அடிச்சிட்டு வராங்க. அமைதி சக்தி அடங்கிய சக்தி சேனை செய்து வரும் முயற்சியை போலவே விஞ்ஞான சக்தி உடையவர்களும் முயற்சி செஞ்சிட்டு வர்றாங்க. அமைதி சக்தி நிறைந்த சக்தி சேனையினர் முதல்ல ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கிய பிறகு விஞ்ஞானிகள் அதையே தங்களுக்கு ஏற்ற உருவில் உருவாக்குறாங்க. அது இங்கு சுத்திகரிக்கப்பட்டு வருவதை போன்றே விஞ்ஞானமும் சுத்திகரமாகி வருது. இதுவரையில் அவங்க சாதிக்க முடியாது அப்படின்னு கருதியவற்றையும் இப்போது சாதித்து வர்றாங்க. இதுவரையில் அவங்க சாதிக்க முடியாது அப்படின்னு கருதியவற்றையும் இப்போது சாதித்து வர்றாங்க. அதே மாதிரி அசாத்தியமானவை இப்போது சாத்தியமானவையாகவும் எளிதானவையாகவும் மாறிட்டு வருது. இப்போது உங்களை மற்ற அனைவருக்கும் அருகாமையில் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியை அவசியம் செய்யணும். ஒளிக்குள்ளே வருவது எவ்வளவு எளிதாக இருக்குதோ அதே மாதிரி எளிதானதாக ஒளிக்கு அப்பால் செல்வதும் இருக்கணும். இதனையே சம்பூர்ண ஸ்திதிக்கு அருகாமையில் இருக்கும் ஸ்திதி அப்படிங்கிறோம். இது எத்தகைய குழு? இந்த குழுவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த சிறப்பின் காரணமாகவே இந்த உலகினுடைய சிறப்பான ஆத்மாக்களாக ஆகிட்டீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் தான். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் இப்பொழுது சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆகணும். இவ்வாறு சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவதற்காக இந்த பட்டியில் நீங்கள் என்ன செய்யணும்? மற்ற எந்த குழுவிலும் காணப்படாத ஒரு விசேஷம் இந்த குழுவில் இருக்குது. அது எந்த விசேஷம்? உங்களுடைய விசேஷம் என்ன என்பது தெரியுமா? இந்த குழுவில் உள்ள அனைவருடைய முயற்சியும் ஒன்று போல இருக்கும் சிறப்பை பாப்தாதா பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்றை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான உற்சாகம் உங்கள் ஒவ்வொருவனுடைய மனதிலும் இருக்குது. இதனால தான் வருங்காலத்தில் தேவதை ஆகிறவங்களுடைய குழு, பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்கிறவங்களுடைய குழு அப்படிங்கிற அந்த பெயரை இந்த குழுவுக்கு பாப்தாதா தராங்க. இந்த குழு உலகத்துக்கு தமது ஆதி சொரூபத்தை காட்டவல்ல குழு. இந்த சேனை யுத்த மைதானத்தில் இருக்குது. நீங்கள் அனைவரும் முதுகெலும்பு ஆகிறீங்க. ஆகவே இவர்கள்தான் பாப்தாதாவின் கடமையை சாட்சாத்காரம் செய்யும் கரங்கள் ஆவார். கரங்களில் எத்தகைய ஆபரணங்கள் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியுமா? பாப்தாதாவினுடைய கரங்கள் ஆபரணங்களை தரிச்சிருக்குது. இவ்வாறு ஆபரணங்களை கொண்டிருக்கிற கரம்தானே நான் அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. யுத்த மைதானத்தில் இருக்கும்பொழுது எத்தகைய அலங்காரங்களை நீங்கள் கொண்டிருக்கீங்க? உங்களுடைய ஆபரணங்களை நீங்கள் அறிவீங்க இல்லையா?
ஆகவே ஆபரணங்களை தாங்கி இருக்கிற கரங்கள் நீங்கள். ஆபரணங்களை தாங்கி வரும் சக்திகள் பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்வாங்க. சக்திகளினுடைய கரங்கள் ஒருபொழுதும் வெறுமையாக காட்டப்படுவது கிடையாது. நிரந்தரமா இந்த ஆபரணங்களை உடன் கொண்டிருந்தால்தான் நீங்கள் அரைக்கூவல் விட முடியும். ஆகவே பாப்தாதா இன்று எதனை பார்த்து வராங்க? ஆபரணங்களை மற்றும் ஒவ்வொரு கரத்தின் வேகத்தையும் பார்க்குறாங்க. இந்த பட்டியில் இந்த குழு எதனை செய்யணும்? சக்திகளின் முக்கியமான விசேஷம் என்ன? அச்சமின்றி இருப்பதற்கும் ஒரே வினாடியில் விஸ்தாரத்தை சுருக்கி சக்தி அடைவதற்கும் இந்த குழு யுக்திகளை கற்றுக்கொள்ளணும். ஒற்றுமை, ஸ்திரத்தன்மை, எப்படி பல வகைப்பட்ட சமஸ்காரங்களை ஒரே ஒரு பரிசுத்தமான சமஸ்காரமாக மாற்றுவது என்பதையும் இந்த பட்டியில் அறியணும். எந்த ஒன்றிலும் குறைவான நேரத்தையே செலவழிக்கணும். குறைவாகவே பேசணும். அத்துடன் அதிகமான வெற்றியும் இருக்கணும். இதற்கான வழியையும் நீங்கள் கற்கணும். ஒன்றை செவிமடுத்து அதன் சொரூபமாக ஆகணும். மிக அதிகமாக செவிமடுத்து மிக குறைவாக அதன் சொரூபமாக ஆவது என்பது சரியல்ல. நீங்கள் செவிமடுத்து கொண்டிருக்கும் போதே அதனுடைய சொரூபமாக ஆகணும். இப்பொழுது பேசும் மூர்த்தி ஆகாமல் சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும். உங்களை காணும் எந்த ஒருவரும் உங்களை சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூட்சம பரிஸ்தாவாக பார்க்கணும். உங்களுக்கு புத்தி கூர்மை இருக்குது. ஆகவே இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? இப்பொழுது ஞானத்தின் சாரத்துக்குள்ள இருக்கணும். சார அம்சத்தில் உங்களுடைய புத்தியை செலுத்தணும். இப்பொழுது நீங்கள் பாப்தாதாவின் நம்பிக்கையை நடைமுறையில் பூர்த்தி செஞ்சு காட்டணும். சாரம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஞானத்தின் முக்கியமான கருத்துக்களே சாரம். நீங்கள் இந்த அத்தியாவசியமான முக்கியமான கருத்துக்களை தாரணை செஞ்சால் உங்களுடைய சகல தேவைகளும் பூர்த்தியாகிடும். இப்பொழுது ஏதாவது 1-2 தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்குது. ஆனால் இந்த தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்து கொள்ள மேலே சொன்ன 2 முக்கியமான கருத்துக்களை நீங்கள் தாரணை செய்யணும். அதாவது சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூட்சம பரிஸ்தாவாக நீங்கள் இருக்கணும். சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூட்சம பரிஸ்தாவாக நீங்கள் விளங்க நீங்கள் ஒரு சொல்லை தாரணை செஞ்சால் போதும். அது எந்த சொல்? லைட். லைட் என்பதனுடைய பொருள் ஒன்று ஜோதி, இரண்டாவது சரளத்தன்மை. ஆக ஜோதி மற்றும் சரளத்தன்மை. சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூட்சம பரிஸ்தா ஜோதி சொரூபம். ஒரு புறம் தீவிரமாக எரிந்து வரும் அக்னி, மறுபுறம் சரளத்தன்மை மற்றும் சூட்சமம். ஆக லைட் என்கின்ற ஒரு சொல் 2ஐயும் குறிக்குது. உங்களுடைய கடமை இதில் அடங்கிடுது. உங்களுடைய கடமை என்ன? லைட் ஹவுஸ் ஆகுது. லைட் என்பதில் உங்களுடைய சொரூபமும் அடங்கிடுது. உங்களுடைய கடமையும் இதில் அடங்கிடுது. முதல்ல உங்களுடைய சொரூபமான பிந்து, அதாவது திலகம், பிறகு வருங்காலத்தினுடைய ராஜ்ய திலகம். இந்த 2ஐயும் உங்களுக்கு நினைவூட்ட திலகம் அணிவிக்கப்படுது. இந்த அடையாளத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு போதை ஏற்படணும். நீங்கள் சதா காலத்துக்கும் போதையுடன் இருந்து வரணும் என்பதற்காக இந்த சின்னங்கள் அளிக்கப்படுது. மேஜிக் நிபுணர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு பெரிய பொருளை மிக சிறிய பேழையில் நிறைத்து உங்களை திகைக்க வைக்கிறாங்க. உண்மையில் அது ஒரு பெரிய பேழை தான். அது ஒரு மேஜிக். அதே மாதிரி நீங்களும் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு கற்கணும். நீங்கள் விஸ்தாரத்தில் செல்லும் பொழுது அதை அங்கேயே அப்பொழுதே சுருக்கத்தில் கொண்டு வரணும். உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? நான் இவை அனைத்தையும் சுருக்க முடியுதா அப்படின்னு சோதனை செய்யணும். அப்போ தான் நீங்கள் பாப்சமான் ஆக முடியும். இத்தகைய மேஜிக்கை நீங்கள் செய்து காட்டணும். அச்சா, பாப்தாதா டீச்சர்களை சந்திக்கும் பொழுது திலகம் ஏன் இடப்படுது? நெற்றியில் திலகம் இடப்படுவதை போன்றே பிந்து சொரூபம் ஆவதும் ஒரு திலகம்தான். இந்த நிரந்தரமாக இடப்பட்டிருக்கணும்.
இரண்டாவதாக வருங்காலத்தின் ராஜ்ய திலகமும் ஒரு திலகம்தான். இந்த இரண்டும் உங்களுடைய உணர்வில் இருக்கணும். இந்த சின்னம் சதா காலத்திற்காகவும் அளிக்கப்படுது. பிந்து பற்றி கூறப்பட்டது, அவ்வாறே இந்த திலகமும் பிந்து தான். மூட்டை கட்டி சுருக்க உங்களுக்கு தெரியுமா? மூட்டை கட்டி சுருக்குவது ஒரு மேஜிக் நிபுணர் சிலவற்றை மூட்டை கட்டுறாங்க, சிலவற்றை சுருக்குறாங்க. மிக பெரிய ஒன்றை மிக சிறிய ஒரு பேழையில் அடக்கி காட்டுறாங்க. நீங்கள் அந்த மேஜிக்கை கற்கணும், இதை பயிற்சி செய்யணும். விஸ்தாரத்தில் செல்லும்போது அதை அப்பொழுதே சுருக்கணும். உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் உடனடியாக இந்த பயிற்சியை செய்யணும். என்னால் விஸ்தாரத்தை சுருக்க முடியுதா அப்படின்னு சோதனை செய்யணும். அப்பொழுதுதான் நீங்கள் பாப்சமான் ஆக முடியும். மந்திரவாதி என்று பாபா போற்றப்படுகிறார். ஆக குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள்? சீத்தள சொரூபம் மற்றும் ஒளி சொரூபம், இந்த இரண்டிலும் நீங்கள் சொரூபமாக நிலைத்திருக்க இயலுதா? ஒரு கணம் சீத்தள சொரூபம், அதாவது லேசுத்தன்மை, மறுகணம் ஒளி சொரூபம். இந்த இரண்டிலும் நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பது என்பதை அறியும் பொழுது நீங்கள் ஒரு நிலையான ஸ்திதியில் இருக்க முடியும். இவை இரண்டுமே சரிசமமாக இருக்கணும். இதுதான் உங்களுடைய இப்பொழுதைய முயற்சி. மலர் ஏன் வழங்கப்படுது? நீங்கள் எண்ணற்ற பிறவிகளாக பூஜித்து வந்ததினுடைய பிரதிபலனாக பாப்தாதா இந்த ஒரு பிறவியில் உங்களுக்கு மலரை வழங்குறாங்க. பற்றற்று இருப்பவர் மிகவும் நேசிக்கப்படுறாங்க. மற்றவங்க எல்லோரும் உங்களை நேசிக்கணும் என்று நீங்கள் விரும்பினா, நீங்கள் சகல விஷயங்களிலும் பற்றற்று இருந்தால் அனைவரும் அந்த அளவு நேசிப்பாங்க. அன்பு இருக்கும் அளவு பற்றற்ற தன்மையும் இருக்கணும். இவ்வாறு பற்றற்றும் அன்புடனும் இருக்கிறவங்க பாப்தாதாவின் உதவியையும் அடைகிறாங்க. நீங்கள் பற்றற்றும் மற்றவர்கள் மீது அன்புடனும் தொடர்ந்து இருந்து வர வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவது உங்கள் மீது அன்பு செலுத்தலை அப்படின்னா நீங்கள் பற்றற்ற சமஸ்காரம் உங்களிடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மிகுதியாக பற்றற்றவராக உங்களை உணரும் பொழுது மற்றவர்களும் உங்கள் மீது மிக அதிகமாக அன்பு செலுத்துவாங்க. நீங்கள் மற்றவர்களுடைய அன்பை அடைய முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. பற்றற்றவராக இருந்தால் போதும். பற்றற்று இருப்பதனால் மற்றவர்களுடைய அன்பு பரிசாகுது. இந்த பரிசு இந்த காலத்துக்கே ஆனது. அனைவரும் பாபாவின் மீது அன்பு செலுத்துவதை போன்றே உலகத்தினுடைய சகல ஆத்மாக்களும் குழந்தைகள் உங்கள் மீது அன்பு செலுத்தணும். இதற்கு எந்த முயற்சி செய்யணும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. பற்றற்று இருப்பது இந்த உலகத்தில் ஒப்பற்றவராக விளங்குவதற்காகவும் இந்த உலகே உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காகவும் இந்த திலகம் வழங்கப்படுது. இந்த குழு மலர்ச்சியுடனும் இருக்குது. இந்த மலர்ச்சியுடன் எதனை சேர்க்கணும்? வசீகர மூர்த்தியாக நீங்கள் மாறுவதற்கு என்ன வழி? உங்களுடைய புத்தி எதுவானாலும் எதனாலும் வசீகரிக்கப்படாமல் அப்பால் இருந்தால் நீங்கள் வசீகர மூர்த்தி ஆவீங்க. உங்களுடைய புத்தி ஏதாவது ஒன்றில் வசீகரிக்கப்பட்டால் நீங்கள் பிறரை வசீகரிக்க முடியாது. வசீகர மூர்த்தி ஆகிறவங்க சூட்சம பரிஸ்து ஆகிறாங்க. சூட்சமமாக இருந்தாலும் பாபா வசீகர மூர்த்தியாக திகழறாங்க. எந்தளவு நீங்கள் சூட்சமாக இருக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் வசீகரிக்க இயலும். மனிதர்கள் இந்த பூமிக்கு அப்பால் விண்வெளியில் செல்லும் பொழுது இந்த உலகின் புவியீர்ப்புக்கு அப்பால் செல்றாங்க. ஆகவே இந்த பழைய உலகத்தினுடைய ஈர்ப்புக்கு அப்பால் நீங்கள் செல்லும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் வசீகர மூர்த்தி ஆகிடுறீங்க. நீங்கள் சாக்காரத்தில் இருக்கும் பொழுதும் மற்ற அனைவரையும் சூட்சமமான ஆத்மா என்றே காண வேண்டும். சேவையின் மூலமாக நீங்கள் மிகுதியான சக்தியை அடையிறீங்க. ஒன்று உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக அடையும் சக்தி, மற்றொன்று மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அடையும் சக்தி. ஆக நீங்கள் இந்த இரு சக்திகளையும் அடையிறீங்க. நீங்கள் எவ்வாறு பாபாவுடைய அன்பை அடைய முடியும்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவுடைய காரியத்தில் சகயோகி ஆகிறீங்களோ அந்த அளவு பாபாவினுடைய அன்பை அடையிறீங்க.
இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? தேவைக்கு அதிகமாக நீங்கள் சகயோகம் அளிக்கும்போது அந்த நாளில் மிகவும் அதிகமான பாபாவின் அன்பை நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க. ஆகையினால சதா சகயோகியாக விளங்கி வந்து சதா பாபாவினுடைய அன்பை அடைஞ்சு வாங்க. எப்படி மரியாதையை அடைய முடியும்? எந்த அளவு பணிவுடன் அடக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த அளவு மரியாதையும் அடைவீங்க. எந்த அளவுக்கு பாப்தாதாவுக்கு சமமாக மாறுறீங்களோ அந்த அளவுக்கு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பணிவோடு இருக்க வேண்டும், பாப்தாதாவுக்கு சமமாக மாற வேண்டும். இதற்கு முயற்சி செய்யணும். உங்களுடைய பணிவில் மற்றும் பாப்தாதாவுக்கு சமமாக விளங்குவதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் அடையும் மரியாதையிலும் எந்த குறையும் இருக்காது. பாப்தாதாவுக்கு சமமாக மாறுவதிலிருந்து உங்களுடைய மரியாதையினுடைய அளவை அறியலாம். உங்கள் மூலமாக பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக நீங்கள் எவ்வாறு மாற வேண்டும், எந்த ஒன்றையும் எவ்வாறு நீங்கள் சாட்சாத்காரம் செய்விக்க முடியும்? நிலை கண்ணாடியின் மூலமாக. ஆகவே நீங்கள் நிலை கண்ணாடி போன்று உங்களை மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து கொண்டால்தான் நீங்கள் நிலை கண்ணாடியாக மாற முடியும். முழுமையான சமர்ப்பணம் என்பது மிகவும் சிரேஷ்டமான நிலை கண்ணாடி. இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான சாட்சாத்காரம் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஓரளவே சமர்ப்பணம் செய்து கொண்டால் அந்த அளவே உங்களுடைய இந்த நில கண்ணாடியும் விளங்கும். சம்பூர்ண சமர்ப்பணம் என்றால் நான் என்கின்ற உங்களுடைய உணர்வையே அர்ப்பணம் செய்வது. உங்களை நீங்கள் எவ்வாறு கருத வேண்டும்? குமாரிகளினுடைய முக்கியமான கடமை, அதாவது அவர்களின் சொற்களின் மூலமாக மட்டுமல்லாது தங்களின் முகத்தின் மூலமாகவும் பாபா சாட்சாத்காரமாக சாக்கார பாபாவிடம் காணப்பட்ட சிறப்புகளை உங்களிடத்தில் கொண்டு வரணும். இது ஒரு விசேஷமான குழு. நீங்கள் அர்ஜுனன் போன்று அனைத்திலும் முன்னிலையில் நின்று அல்லாவுக்கு சமமாக மாறணும் அப்படின்னு சாக்கார பாபா கூறி வந்தார். ஆகவே இந்த குழு அல்லாவுக்கு சமமாக மாறணும். நீங்கள் அல்லாவுக்கு சமமாக மாறி அனைவருக்கும் காட்டணும். உங்களுடைய நெற்றியில் திலகம் பிரகாசிப்பதை மாதிரி இந்த உலகத்திலும் நீங்கள் பிரகாசிக்கணும். இத்தகைய குறிக்கோளோடு நீங்கள் இருக்கணும். நீங்கள் சேவையில் சகயோகம் அளிக்கிறதுனால பாப்தாதாவும் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார். சகயோகம் மற்றும் அன்புடன் இப்பொழுது நீங்கள் சக்தி மிக்கவர்களாக ஆகணும், சக்தி சொரூபமாகணும். சகல சக்திகளிலும் இந்த குழு எந்த ஒரு பிரத்யேகமான சக்தி நிறைந்திருக்கணும். சகிப்பு சக்தி. சகிப்பு சக்தியில் குறை இருந்தால் சம்பூர்ண ஸ்திதியும் குறைவாகவே இருக்கும். ஆகையினால இப்பொழுது நீங்கள் இந்த சக்தியை தாரணை செஞ்சு இதனுடைய சொரூபமாக ஆகணும். இவ்வாறு இந்த சக்தியை தம்முள் நிறைந்திருக்கிறவங்க அச்சமில்லாதவர்களாகவும் திருப்தியுடனும் விளங்குவாங்க. திருப்தியுடன் விளங்குறவங்க மற்றவர்களையும் திருப்தி செய்வதோடு தாமும் சகல தெய்வீக குணங்களாலும் நிறைந்திருப்பாங்க. சக்தி சொரூபம் ஆவதற்கு ஏற்ப உங்களுடைய பலவீனங்கள் அகன்றிடும். ஆகவே நீங்கள் திரும்பும்பொழுது சக்தி சொரூபமாக மாறி செல்லணும். நீங்கள் வெறும் பிரம்மா குமாரி அல்ல, பிரம்மா குமாரி என்று உங்களை கருதினால் சில நேரங்களில் பலவீனம் ஏற்படும். சக்தி சொரூபம் அழிக்கும் சக்தி உடையது. சக்தி எப்பொழுதும் வெற்றி அடைகிறவங்க. சக்திகளின் கழுத்தில் சதா வெற்றி மாலை இருந்து வரும். சக்தி சொரூபம் நீங்கள் என்பதை மறந்துடும் பொழுது வெற்றியும் உங்களை விட்டு விலகி சென்று விடுகிறது. எனவே எப்பொழுதும் உங்களை வெற்றி சொரூபம் என்றே கருதி வரணும். தந்தையை விட குழந்தைகள் மாய வித்தையில் தேர்ந்தவங்க. ஏன் அப்படின்னா குழந்தைகள் தந்தையை தாம் விரும்பும் வண்ணம் மாற்ற வல்லவங்க, தந்தை தாம் விரும்பும் எதையும் செய்ய வல்லவங்க அப்படின்னு புகழப்படுறாங்க. ஆனால் இறைவனையே தாம் விரும்பும் வண்ணம் மாற்ற வல்லவங்க யாரு? குழந்தைகள். சூட்சமத்தில் இருக்கும் தந்தையை சாக்காரத்தில் கொண்டு வருவது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லப்படுது. சூட்சம பரிஸ்தாவாக மாறும் நாள் நெருங்கி வந்துட்டு இருக்குது. சூட்சமமாக உள்ளவரின் உதவியும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஞான சொருபம் மற்றும் நினைவு சொருபம் ஆகிய இரண்டிலும் சரிசமமாக நீங்கள் விளங்கணும். ஞான சொருபமாகணும். நீங்கள் விரும்பும்போது நினைவு சொருபம் ஆகணும். நீங்கள் எந்த அளவு நினைவு சொருபம் ஆகிறீங்களோ அந்த அளவு மற்றவர்களையும்
பாபாவை நினைவு கூற செய்ய இயலும். நீங்கள் நினைவு சொருபமாகி மற்றவர்களையும் பாபாவை நினைவு செய்யுமாறு செய்யுங்க. காலத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேனா அல்லது காலம் எனக்காக காத்து கொண்டு இருக்குதா? நீங்கள் காலத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடாது. காலம் எந்த சமயத்திலும் அணுகலாம். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்களை தயார் நிலையில் வச்சிருக்கணும். காத்திருப்பது என்பதை விலக்கி தயாராக இருங்க. நீங்கள் தயாராகிட்டுனா காத்திருக்க வேண்டியிருக்காது. இதை தான் எவரெடின்னு சொல்கிறோம். சேவையில் மட்டுமல்லாத முயற்சியிலும் மற்றும் அனைத்திலும் எவரடியாக இருக்கணும். உங்களுடைய சமஸ்காரங்களை தந்தைக்கு சமமாக மாற்றுவதிலும் எவரடியாக இருக்கணும். உங்களுடைய அன்பு விசேஷமானது. ஆகையினாலும் உங்களை விசேஷ ஆத்மாவாக மாற்றுவதற்காக பாபா பல விஷயங்களை எடுத்துரைத்து வருகின்றார். மரத்தில் உள்ள மலர்களும் இலைகளும் எவ்வாறு காணப்படுகின்றன? முதல்ல தோன்றியவை பழையவை, ஆனால் சமீபத்தில் தோன்றியவை அழகாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சற்று தாமதித்து வந்த போதிலும் உங்கள் மீது மிகுதியான அன்பு செலுத்தப்படுது. புதிய தளிர்கள் மிருதுவாக இருக்குது. இங்கு மிருதுத்தன்மை எத்தகையது? மிருதுத்தன்மைக்கு ஏற்ப வெப்பமும் இருக்குது. வெறும் மிருதுத்தன்மை மட்டும் இருந்தால் எவராது உங்களை பறித்து சென்று விடுவாங்க. மிருதுவாக இருப்பதுடன் நீங்கள் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டணும். இந்த குழு அதிசயத்தை காட்ட வல்லது. மூத்தவர்கள் கூறும்போது நீங்கள் அதிசயத்தை காட்டணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோடு நீங்கள் இருக்கணும். அவர்கள் முதியவர்கள், ஆனால் இளைஞர்கள் அல்லாவுக்கு சமமானவங்க. உங்களுடைய செயலுக்கு ஏற்ப உங்களுடைய பெயர் அமையும். சிரேஷ்டமான மணி ஆவதற்கு உங்களுடைய சகல செயல்களையும் சிரேஷ்டமானதாக மாற்றணும். உங்களுடைய எண்ணம், சொல், செயலில் சரளத்தன்மை, எளிமை மற்றும் சகிப்புத்தன்மை இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமானதாக மாறிடும். சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய இரண்டும் இணைந்திருக்கணும். சரளத்தன்மை இல்லாமல் சகிப்புத்தன்மை மட்டுமே இருந்தால் அது அறியாமையாகும். சரளத்தன்மையுடன் சகிப்புத்தன்மையும் இணைந்திருந்தால் அது சக்தி சொரூபமாகும். சக்திகளிடத்தில் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய இரண்டு நற்குணங்களும் இருக்கணும். சில நேரங்களில் சகிப்புத்தன்மை மிகுதியாகவும் வேறு சில நேரங்களில் சரளத்தன்மை மிகுதியாகவும் இப்பொழுது காணப்படுது. இப்பொழுது இந்த இரண்டும் சரிசமமாக இருக்கணும். இனிமையும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். சக்திகளின் சித்திரங்களில் எந்த சிறப்பு காட்டப்பட்டிருக்குது? ஜுவாலா சொரூபத்திற்கு சமமாக சீத்தளத்தன்மை சித்தரிக்கப்பட்டிருக்குது. அவர்களுடைய தொழில் ஜுவாலை போன்று அழிப்பது. அவர்களுடைய முகம் சித்தளமாக இருக்குது. இதுதான் இறுதி ஸ்திதி. வஸ்திரத்தை அணிவது மற்றும் நீக்குவது எவ்வளவு எளிதாக இருக்குதோ அதே மாதிரி எளிதாக உடலை உணரணும். மறுகணமே அந்த உடலுக்கு அப்பால் செல்லணும். ஒரு கணம் உடல் என்கின்ற வஸ்திரத்தை அணியணும், மறுகணமே அதை அகற்றிடணும். இந்த முக்கியமான பயிற்சியை செய்ய நீங்கள் முயற்சி செய்யணும். இதில் வெற்றி பெற்றுட்டா நீங்கள் அஷ்ட ரத்னங்களில் ஒருவராக கருதப்படுவீங்க. புள்ளி வைப்பது மிக எளிது. பிந்துவாக மாறுவது எளிதாக இருக்குதா? அல்லது இது புத்தியில் பதியாது அகன்று விடுதா? பிராமணர்களுக்கு இடையில கொடுக்கல் வாங்கல் என்பது என்ன? அன்பை அளிப்பது, அன்பை அடைவது. அன்பை அளிப்பதன் மூலம் அன்பை பெறுறீங்க. இவ்வாறு அன்பை அடைவதால தந்தையினுடைய அன்பையும் அடைகிறீங்க. இதை மாறி அன்புடையவர்கள் தான் அருகாமையில் வர முடியும். அன்பு உடையவர்கள் உடல் ரீதியாக தொலைவில் இருந்தாலும் அவர்கள் அன்பின் காரணமாக அருகாமையில் தான் இருக்கிறாங்க. பாப்தாதாவுக்கு அருகாமையில் வருவதற்காக அன்பை அழைத்தும் அடைந்தும் வரணும். இந்த கொடுக்கல் வாங்கலிலேயே நாள் முழுவதையும் நீங்கள் ஈடுபட்டு இருக்கணும். இதுதான் பிராமணர்களுடைய கடமை மற்றும் குணமும் கூட. அன்பை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவர் எந்த அளவுக்கு அசரீரியாக இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அன்பையும் அடைவாங்க. ஆகவே அசரீரி அப்படின்னா பாபாவினுடைய அன்பை அடையும் வழி. ஏனென்றால் தந்தையும் அசரீரி தான். சரீரத்தில் இருக்கும் போதும் அசரீரியாக விளங்குறவங்க அனைவராலும் நேசிக்கப்படுறாங்க. ஆகையினால நீங்கள் எந்தளவு அசரீரியாக மாறியிருக்கீங்க அப்படிங்கிறதை கவனிக்கணும். இத்தகைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கனவிலாவது எண்ணியிருக்கீங்களா? இவ்வாறு இந்த பாக்கியம் உங்களுடைய கனவிலும் இல்லாதிருந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய கனவில் கூட தோன்றக்கூடாது.
இத்தகைய தீவிர முயற்சி செய்யணும். அந்த பலவீனங்கள் உங்களுடைய பழைய பிறவியை சேர்ந்தது. இந்த பிறவியில் சகல பலவீனங்களையும் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோடு இருங்க. நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்களா? சர்வ சக்திவானினுடைய குழந்தைகளும் சர்வ சக்திவான்கள் தான். நான் இதனை செய்ய இயலாது என்று ஒருபோதும் நீங்கள் கூறக்கூடாது. நீங்கள் எதனையும் சாதிக்கலாம். எதுவுமே அசாத்தியம் அல்ல. கடினமானவற்றை எளிதானதாக நீங்கள் அனுபவம் செய்யணும். சகல சக்திகளிடம் இருக்கின்ற மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றவாறு நீங்கள் ஆகணும். ஒரு சக்தி கூட குறையக்கூடாது. நீங்கள் தனிமையில் இருக்கும்பொழுது உங்களுடன் பாபா இருக்கின்றார் என்று எப்பொழுதுமே கருதணும். நீங்கள் எங்காவது தனியாக செல்ல வேண்டியிருந்தால் சிவபாபா உங்களோடு இருக்கின்றார் என்று கருதினால் நீங்கள் தனியாக இருந்தாலும் தனிமையை அனுபவம் செய்ய மாட்டீங்க. தனிமையில் இருக்கும்பொழுதும் அவருடன் உடன் இருப்பதை பயிற்சி செய்யணும். நீங்கள் மற்றவர்களுடன் கூட இணைந்து இருக்கும் பொழுதும் நீங்கள் தனிமையில் இருப்பதாக பயிற்சி செய்யணும். மற்றவர்களுடன் இணைந்து வாழ்ந்து வரும்பொழுதும் தனிமையில் இருக்கும் பயிற்சி செய்யணும். 2 பயிற்சிகளும் அவசியம் தேவை. நீங்கள் மற்றவர்களுடன் வாழ வேண்டும், தனிமையிலும் வாழ வேண்டும். தனியாக இருப்பது என்றால் பற்றற்று இருப்பது, பரிவாரத்தில் இருப்பது என்றால் அன்புடன் இருப்பது. நீங்கள் பற்றற்றும் அன்புடனும் இருக்க வேண்டும். 2ஐயும் பயிற்சி செய்யணும். பாபா தனிமையாக இருந்தாரா அல்லது அனைவருடனும் சேர்ந்திருந்தாரா? தனியாக இருப்பது என்றால் பாபாவுடன் இருப்பது. மற்ற மனிதர்களுடைய துணை கிடைக்கும் பொழுது தனியாக இருப்பதை மறந்துடுறீங்க. இருப்பினும் நீங்கள் தனிமையில் இருக்கும்பொழுது பாபாவின் கூடவே இருக்கணும். எந்த மணி மிக சிரேஷ்டமானது? நெற்றி மணி. யார் இவ்வாறு ஆக முடியும்? முன் நெற்றியில் வீற்றிருக்கும் ஆத்மா என்று நெடுங்காலமாக கருதி வர்றவங்க மிக சிலர் தான். முன் நெற்றியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் தான். இதயத்தில் பலர் இருக்கிறாங்க. அனைவருடைய பார்வையும் முதல்ல முன் நெற்றியின் மீதே செல்லுது. ஆகவே நீங்கள் அத்தகைய வெற்றி மணியாக ஆகணும். ஆஸ்திகர்கள் தான் வெற்றி மணியாக ஆக முடியும். ஆஸ்திகர்கள் தான் அனைத்துக்கும் ஆமாம் என்று கூறுவார்கள். ஆஸ்திகர்கள் தான் நெற்றி மணியாக ஆக முடியும். எந்த ஒன்றிற்கும் மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. இத்தகைய சிறப்புடையவர்கள் தான் நெற்றி மணி ஆகிறாங்க. புகழுக்கும் அருகதை ஆகிறாங்க. எவர் பூஜைக்கு உரியவர் ஆகிறாங்க. ஒரே சிறப்பின் மூலமாக நீங்கள் 2ற்கும் அருகதை ஆக முடியுமா? அல்லது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி சிறப்பு தேவையா? பல தேவதைகள் மிகுதியாக புகழப்படுறாங்க, ஆனால் குறைவாகவே பூஜிக்கவும் படுறாங்க. ஆனால் சில தேவதைகள் புகழவும் படுறாங்க, பூஜிக்கவும் படுறாங்க. எவருடைய ஸ்திதி உயர்ந்ததும் தாழ்ந்ததும் மாறி மாறி இருக்குதோ அவங்க சாஸ்வதமாக, அதாவது நிரந்தரமாக பூஜிக்கப்படுறது கிடையாது. யாருடைய ஸ்திதி நிலையாக இருக்குதோ அவங்க நிரந்தரமாக பூஜிக்கப்படுறாங்க. நிலையான ஸ்திதி உடையவங்க நிரந்தரமாக பூஜிக்கப்படுறாங்க. பிறகு பார்த்து கொள்வோம் என்று தீவிர முயற்சி செய்கிறவங்க ஒரு பொழுதும் கூற மாட்டாங்க. இப்பொழுதே செய்வோம் அப்படிம்பாங்க. பிறகு பார்த்து கொள்வோம் என்று கூறுறவங்க குறைவாகவே பூஜிக்கப்படுவாங்க. ஆகையினால பிறகு பார்த்து கொள்வோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இப்பொழுதே செய்து விடுவோம் என்றே சொல்லணும். இத்தகைய ஆத்மாவே தீவிர முயற்சி செய்கிறவங்க எனப்படுறாங்க. வருங்காலத்தில் நீங்கள் சர்வ குண சம்பன்னராவது நிச்சயம். ஆனால் இப்பொழுது சர்வ சக்திகளாலும் நீங்கள் நிறைந்திருக்கணும். சர்வ சக்திகளாலும் நீங்கள் எந்த அளவு நிறைஞ்சிருக்கீங்களோ அந்த அளவே சர்வ குணங்களாலும் நிறைந்திருப்பீங்க. எந்த சக்திகளில் நீங்கள் சரிசமமாக விளங்கணும்? ஒன்று சிநேக சக்தி, 2வது சம்பந்தத்தின் சக்தி, 3வது சகயோகத்தின் சக்தி, 4வது சகிப்பு சக்தி. இந்த 4 சக்திகளும் சரிசமமாக இருக்கணும். தைரியம் உயர்ந்ததா அல்லது சகிப்பு சக்தி உயர்ந்ததா? தைரியம் என்றால் தைரியம். தைரியமாக இருப்பவருக்கு உதவி கிடைக்கும். உதவியை கேட்டு பெற முடியாது. தைரியத்தை கடைப்பிடிக்கணும். சதா தைரியத்தோடு இருந்து வாங்க. அப்பொழுதுதான் பாப்தாதாவிடம் இருந்தும் பரிவாரத்திடம் இருந்தும் உதவி கிடைக்கும். நீங்கள் அன்பு சொரூபமாகவும் சக்தி சொரூபமாகவும் இருக்க வேண்டும். அன்பு மற்றும் சக்தி ஆகிய 2மே அவசியம். சக்தி சொரூபத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க.
அன்பு சொரூபத்தின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுடன் சம்பந்தம் கொள்றீங்க. சக்தி இல்லையேல் மாயை நீங்கள் வெல்ல முடியாது. பாபாவை சர்வ சக்திவான் மற்றும் அன்பு கடல் அப்படின்னு போற்றுவதை போன்றே உங்களிடத்திலும் அன்பு மற்றும் சக்தியும் இருக்கணும். நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். ஆனால் இப்பொழுது உங்களை வெற்றி நட்சத்திரங்களாக கருதணும். தற்காலிக பலனை அடையும் ஆசை இல்லாதவரே வெற்றி பெறுவாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.